Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மூலிகை காய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புடலங்காயினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் புடலங்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் புடலங்காய் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத காய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கூட்டு, பொரியல், குழம்பு, துவையல் அப்படின்னு நம்ம வீட்டு சமையலில் முக்கியமாக இடம்பெறுறது இந்த புடலங்காய் தான். இந்த புடலங்காயினுடைய அற்புதமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காயை சமைக்கிறப்ப சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா முத்துன புடலங்காயை சமைக்கவே கூடாது. பிஞ்சு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முத்தலாக இருக்கும்ல, அதாவது நடுத்தரமாக இருக்கும்ல, அந்த காயை மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். இந்த புடலங்காயில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சதப்பகுதி மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். புடலங்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லைனா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புடலங்காயை அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது உங்களோட உடம்புல இருக்கும்ல அந்த தேவையில்லாத உப்பு நீரை வேர்வை, சிறுநீர் மூலமாக வெளியேற்றும். அதனால உடல் எடை கட்டுக்குள் இருக்கும். கருப்பை கோளாறுகள்லேருந்து விடுபட செய்கிறதுல புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்கள் நலனை காக்கக்கூடியதில் இந்த புடலங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதலை குணப்படுத்துறதுக்கும் கருப்பை கோளாறுகளை குணப்படுத்துறதுக்கும் புடலங்காய் இருக்குல்ல, அதோட பச்சைப்பயிறு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு தொடர்ந்து 12 நாட்கள் இடைவெளி விட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் மூலம் இருக்கும்ல, அந்த நோயோட தாக்கம் கூட குறைஞ்சி மூளை இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். ஆண்மை கோளாறுகளை சரி செய்யறதுல புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்மை கோளாறுகளை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புடலங்காய் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தினமும் உங்களோட உணவில் புடலங்காயை கூட்டு, பொரியல் அப்படி இல்லைன்னா குழம்புல சேர்த்து ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்மை கோளாறு பிரச்சனையிலிருந்து நீங்கள் குணமடையலாம். உங்களோட உடல் ரொம்ப மெலிஞ்சு இருந்துச்சு அப்படின்னாலும் புடலங்காயை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களோட மெலிந்த தோற்றம் சரியாகும். நரம்புகள் பலம் பெற புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த புடலங்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நரம்புகள்லாம் பலம் பெறும். நரம்புகளுக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு கற்பக மூலிகை அப்படின்னா புடலங்காய் தான் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி புடலங்காயை கொடுக்கறதன் மூலமாக அவங்களோட ஞாபகத்திறனை அதிகரிக்க முடியும். அஜீரண பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவு சரியாக ஜீரணமாகாமல் அஜீரண கோளாறால் அவதிப்படுறவங்க தினமும் புடலங்காயை கூட்டு, பொரியல் அப்படின்னு நம்மளோட சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டோன்னா அஜீரண கோளாறுகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். சாப்பிட்ற உணவு எளிதாக ஜீரணமாகி நல்ல பசியையும் உண்டாக்கும். குடல் புண்கள், அல்சர் குணமாக புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புடலங்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டே வர்றதன் மூலமாக குடல் புண்கள்லாம் விரைவில் சரியாகும். அல்சர் பிரச்சனை கூட சரியாயிரும். தொண்டை புண்ணால் அவதிப்பட்டு வர்றவங்கெல்லாம் தினமும் புடலங்காயை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது அந்த தொண்டை புண்ணோட தீவிரத்தை கூட குறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண் சீக்கிரமாகவே குணமாகும். நீரிழிவு நோயாளிகளுக்கு புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க புடலங்காயை ஏதாவது ஒரு வகையில் உங்களோட சாப்பாட்டோட சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது எல்லா வகையான சத்துக்களையும் உங்களுக்கு தர்றதுனால நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படாமல் புடலங்காவை உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம்.
காய்ச்சல் குணமாக புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சுன்னா வெட்டிய புடலங்காய் 250 கிராம் எடுத்துக்கோங்க. அதை 300 மில்லிலிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி 200 மில்லிலிட்டர் வந்ததுக்கப்புறம் அதை குடிச்சிட்டிங்கன்னா ஒரே நாளில் காய்ச்சல் இயற்கையான முறையிலேயே குணமாயிரும். மஞ்சள் காமாலை குணமாக புடலங்காயினுடைய இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் சூட்டால் மஞ்சக்காமாலை நோய் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா புடலங்காய் கொடியில் இருக்கக்கூடிய இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோடையே அதே அளவு கொத்தமல்லியையும் சேர்த்து 300 மில்லிலிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி 3 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், மஞ்சக்காமாலை நோய் கட்டுக்குள் வந்துடும். இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் புடலங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய கோளாறு இருக்கிறவங்க புடலங்காய் இலை இருக்குல்ல, அதோட சாறு எடுத்து 2 ஸ்பூன் அப்படிங்கிற வீதத்தில் வெறும் வயிற்றுல 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதய நோய்கள் எல்லாம் சரியாயிரும். அதே போலவே புடலங்காயோட வேறு ஒரு கைப்பிடி எடுத்து மை போல அரைச்சி அதை கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா இது மலமிளக்கி போல செயல்படும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல இருக்க பூச்சிகள் கூட வெளியாயிரும். இந்த வீடியோவில் நம்ம வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்றான புடலங்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் புடலங்காயை அடிக்கடி வாங்கி சமைச்சு பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.